ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பண்ண போகிறவைகள் அல்ல, இனித்தான் தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார் என்று சொல்லப்படவில்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய மாம்ச கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவுதான் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள எழுதுகிற பல கேள்விகள். இந்த கடைசி நாட்கள் அல்லது கடைசி காலங்களை நாம் நெருங்க நெருங்க பலவிதமான சூழல்கள், பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம், பலவிதமான காரியங்களை நாம் கேள்விப்படலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும், நமக்குள்ளே எழும்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதால். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நாம் இன்னும் அதிகமாய் 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 வளர்ந்து 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 பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாக, வாஞ்சித்து தேடுகிறவர்களாக, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? தாகம் தாகம் தாகம். நமக்குள்ள எந்த அளவுக்கு நமக்கு தாகம் இருக்குதோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தாகம் தேவைதான். ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்தத்தில் வளருவதற்கு ஒரு தாகம், இயேசுவை போல மாற வேண்டும் என்றதான அந்த ஒரு தாகம் நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்களேயானால், இந்த முதல் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் அந்த 6 வசனங்கள் எல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது, சுவிசேஷத்தை குறித்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, என்னை காலையில் நான் அதை திரும்ப கவனித்தேன். 5வது வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல் முறையாக நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயினில் தலைவர்களோடு கூட, ஊழியர்களோடு கூட நான் சேர்ந்து பயணித்து கொண்டிருந்த போது, வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது தான் இந்த ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைச்சது. அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி, என் பேச்சும் என் பிரசங்கமும். பவுல் எப்படி அதை டிசைன் பண்றாரு பாருங்க. என் பேச்சும், உடனே அந்த அதிகாலை நேரத்தில் ட்ரெயினில் வைத்து நான் ஊழியர்களோடு கூட அதை பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் பல சந்தர்ப்பங்களில் நான் ஊழியர்களோடு பேசும் பொழுது நான் அதை சொல்லியிருக்கிறேன். என் பேச்சும் என் பிரசங்கமும், ரெண்டை எப்படி அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுகிறார் என்பதை நாம் கவனிப்போமானால், பேச்சு என்பது என்ன? என் பேச்சு என்று சொல்லுகிறது. இப்போ இந்த கூடுகை முடிந்த உடனே நாம் ஒருவர் பார்த்து பேசுகிறோம் பாருங்க, கேஷுவலாக பேசுவோம். ஆனால் என் பேச்சு வேறு. பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் அல்லது கிறிஸ்துவ உலகத்தில்
நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையும் கூட சேர்த்து என் பேச்சு வேறாக இருக்கும், பிரசங்கம் அது பேச்சு, அது அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் பேச்சும் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பேச்சும் என் பிரசங்கமும், நம்முடைய பேச்சும் நம்முடைய பிரசங்கமும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வளரும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடியேனுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியம். என் பேச்சும் என் பிரசங்கமும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அங்கே எழுதியிருக்கிறபடி வேதத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க. எழுதியிருக்கிறபடி எத்தனை முறை வருகிறது என்று கூட நீங்கள் அதை கவனித்து பாருங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த 10வது மாதத்துல நமக்கு ஒரு அழைப்பு, எனக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு. இதுதான் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நான் அவரிலே அன்பு கூறுகிறவனாக இருக்கிறேனா? தேவனிலே நான் அன்பு கூறுகிறவர்களாக சபையாக நாம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியும், நம்மை அஸ்திபாரப்படுத்த வேண்டிய ஒரு கேள்வியும் எது என்று சொன்னா, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். அப்போ தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த 10வது மாதத்தினுடைய இந்த முதல் நாள் கூடுகையில் வந்திருக்கிறோம். என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, அன்பு கூறுகிறவர்களுக்கு யார் மேல அன்பு கூறுவோம்? யார் மேல அதிகமாக அன்பு கூறுவோம்? எல்லாருலேயும் அன்பு கூறணும். அதுதான் தேவ இயேசு நம்ம கொடுத்துருக்கிற கட்டளை. ஆனால் யாரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவோம், அல்லது அதிகமாக யாரிடத்தில் அன்பு கூறுவோமோ அவர்களிடத்தில் நாம் அதிகமான நேரத்தை என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் யாரை நினைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவனால் தான் இருக்கு. கடந்த சனிக்கிழமை கூடுகையில் கூட நான் அதை நினைவுபடுத்தினேன். ஜெப வாழ்க்கை என்பது மனதை செலுத்துதல். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் கவனித்தோம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நீ உன் மனதை செலுத்தின அந்த முதல் நாள் தொடங்கி வேதத்தில் இருக்கிற நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது என்று சொன்னேன். அதில் குறிப்பாக அந்த சாலமோன் ஞானி கூட பிரசங்கியின் புத்தகத்தில் அவர் உலகத்தில் தன்னுடைய மனதை என்ன செய்தாரா? செலுத்தினார். ஆனால் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்திலேயே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் முந்தின காலத்தில் ஊமையான விக்கிரங்களிடத்தில் உங்களுடைய மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமேங்கிற. கொரிந்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய முந்திய காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க? ஊமையான விக்கிரங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினவர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ, அப்போ விக்கிரகங்கள் பொதுவாக பேசுவதில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி பக்கங்களில் ஒரு வசனம் இருக்குது. கடைசி காலங்களில் சொரூபங்கள் கூட பேசுமாங்க. ஆச்சரியமா இருக்கா? அந்த நாட்களுக்குள்ள வந்துட்டோம். சீக்கிரமாய் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கல்ல.
கடைசி கால அடையாளங்கள், கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்தல் அந்த 19, 20 அதிகாரங்களில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த பகுதியில் வரும். சொரூபங்கள் கூட என்ன செய்யுமா? இன்னைக்கு சொரூபங்கள் பேசுவதில்லை, ஆனா எவ்வளவு திரள் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கவனிக்கிறோம். அதே சொரூபமே பேசுமானால், ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நாம் ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனத்தில் கூட நீங்கள் கவனிப்பீர்களேயானால், நானே வாசிக்கிறேன். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, 3 கண்டதும் இல்லை. ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லுகிற வார்த்தை இங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அன்பு கூர்ந்தா என்ன செய்வோம்? ரயிலில் வருகிறவர் நமக்கு ரொம்ப அன்புக்குரியவராக இருந்தா, எத்தனை மணி நேரம் ரயில் தாமதமாக வந்தா கூட நமக்கு அது பாரமாகவே இருக்காது. அது வர்றது வேற மாதிரி ஆளாக இருந்தா, நம்ம பேசுகிற பேச்சை அந்த ரயிலுக்கு காதிருந்து கேட்குமானால் அந்த ரயில் அங்கேயே கூட நின்றும். ஆகவே நாம் ஒன்றை இங்கே கவனிக்கிறோம். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு 3 காரியங்கள் கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை, கண்டதும் இல்லை என்று அங்கே சொல்லியிருக்கிற திருவசனத்தை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். சங்கீதம் 31:19 கூட உமக்கு பயந்தவர்களுக்கும், சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம், தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அன்பு கூறுதல் என்று சொன்னார், ஏதோ நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விடத்தக்கதான ஒரு நிலையில மாத்திரம் அல்ல. தேவனில் அன்பு கூறுவோமானால் அவருக்கு நாம் செவி கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களா இருப்போம். யார் மேல் நாம் அன்பு கூறுகிறோமோ அவர் மேல் நம்முடைய மனதை நாம் செலுத்திக் கொண்டே, அதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஊமையான விக்கிரங்களிடத்துல நாம் ஒரு காலத்துல மனதை செலுத்தினவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பக்கமாக நாம் வந்திருக்கிறோமே. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த சங்கீதம் 31:19 சொல்லுவது போல, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். என கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய ஒரு கருப்பொருள் என்று நான் ஒன்று சொல்லுவேன். ஆனால் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தெரியும், விசுவாச வாழ்க்கை. இந்த 10வது மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோமே. எப்படிப்பட்ட வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா அது விசுவாச வாழ்வு, விசுவாச நடை, விசுவாச வார்த்தை. இங்கே விசுவாச வாழ்வு, நம்முடைய வாழ்வே எப்படிப்பட்டதுதான்? விசுவாசித்து வாழ்கிறோம். விசுவாச வாழ்வு. நம்பர் 2, விசுவாச நடை. நாம் நடப்பது என்ன நடதான்? விசுவாச நடதாங்க. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவைகள் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. தேவனுடைய வசனம், விசுவாசத்தின் வசனம், அது ஒரு விதை. அந்த தேவ வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குது, ஒரு விதை.
விதையை குறித்து எந்த அறிவும் இல்லாத ஒருவரிடத்துல ஒரு விதையை கொடுத்தா அந்த விதை ஏதோ ஒரு கல்லு நினைச்சு தூக்கி போட்டுரும். ஆனா போட்ட இடத்துல 1-2 நாட்கள் கழித்து நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் அந்த விதை வளர்ந்து வரும், உள்ளுக்கு இருந்து முளை கிளம்பி வருவதை பார்க்கலாம். ஏன்? அதற்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது. என கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்வு, விசுவாச நடை, விசுவாச வார்த்தை என்று கவனிக்கிறோம். இன்னும் சொல்லுவேன், ஆனால் ஜெயமுள்ள வாழ்க்கை. வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஜெயம், ஜெயம், ஜெயம். என்ன சூழ்நிலைகள் இருக்கலாம், வேதம் ஒரு நாளும் தவறு செய்யாது. தேவன் ஒருபோதும் தவறுகிறவர் அல்ல. அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றியே முடிப்பார். தம்முடைய வழியிலே கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வார்த்தையில சொல்வேன், ஆனால் முதலும் முடிவும் என்னதுதான்? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதலும் முடிவும். எபிரேயர் 12:1 நமக்கு தெரியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பாவத்து காட்டிலும் முந்தி வர்றது என்னது தெரியுமா? பாரம். பாரம் சாத்தானுக்கு நல்லா தெரியும். இந்த கிறிஸ்தவனை பாவம் செய்ய சொன்னா, அதான் ஒரு தெய்வ மனுஷன் இதே இடத்துல நின்று ஒரு முறை பேசினார். ஒரு கிறிஸ்தவனை பொய் சொல்ல சொன்னா பொய் சொல்ல மாட்டானா, ஆனா அவனை பாட சொன்னா பாடுவான், அவன் பாடுறதெல்லாம் பொய்ன்னு சொன்னார். மன்னிச்சுக்கொள்ளுங்க சொன்னதுக்காக. நான் சொல்லலை, பாஸ்டர் ஜேக்கப் தாசன் என்ற ஒரு தேவ மனுஷன் இதே புல்பீட்டில் நின்ற ஒரு பிரசங்கித்தார். ஒரு கிறிஸ்தவனை பொய் சொல்ல சொன்னா, ஒரு களவு செய்ய சொன்னா செய்ய மாட்டோம், ஆனா அவன் பாட சொன்னா பாடுறதெல்லாம் பொய் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். தேவராஜ்யத்துக்கு போயிட்டார், போய் சேர்ந்துட்டார். நாங்கள் போய் தான் நம்ம அவரை பார்க்கணும். ஆனால் ஒன்றை நாம் கவனிக்கிறோம், அப்போ பாவத்திற்கு நாம் தூரமாய் விலகி நிற்போம். ஆனால் சாத்தானுக்கு தெரியும், பாரத்தெல்லாம் தூக்கி கொஞ்சம் தலையில் வச்சுட்டோம்னா, முதுகில் கொஞ்சம் பாரத்தை தூக்கி வச்சுட்டோம்னா, கோயிலுக்கு வந்தாலும் கூனியாவே வந்து கூனியாவே என்ன செய்வான்? பெண்ணா இருந்தாலும் கூனியாவே வந்து கூனியாவே. அந்த அம்மா எத்தனை வருஷம் கூனியா வந்து கூனியா போனாங்க? சரி, இப்ப அந்த கணக்குக்கு போக வேண்டாம். பாருங்க, சாத்தானுக்கு தெரியும் பாரம், பாரங்கள், பாரம், பாரம், பாரம். அந்த பாரத்தை விட்டு நமக்கு வெளியே வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஆனா நம்ம அதை நியாயப்படுத்துவோம். நான் உண்மையை தானே சொல்றேன். அவருக்கு என்ன தெரியும்? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த பிரதருக்கு என்ன தெரியும்? இந்த சிஸ்டருக்கு என்ன தெரியும்? எங்க வீட்டு கதை எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா இந்த காலையில? வேதம் சொல்லுது, இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 12:1 சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான முதல்ல வருவது என்னதுங்க? பாரம். ஒரு முறை ஒரு சகோதரனோடு நான் தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினேன். அவர் கடைசியாய், அவர் ஒரு பிரஜாதி மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள் வந்தவர். அவர் கடைசியாய் சொன்னார், வேதம் எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். முதலாவது பாரமான யாவற்றையும், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர். ஆகவே தான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் முதலும் முடிவும் என்னது? விசுவாசம். கடந்த நாட்களில் கூட ஒரு வசனத்தை நாம் 119ஆம் சங்கீதத்தில் 49வது வசனத்தை நாம் தியானித்தோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக. அவர் நமக்குள்ள என்னத்துக்கு நம்ப பண்ணார்? அவர் தப்பு செய்வாரா? தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். சங்கீதம் 119:49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், 50ஆம் வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்
உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தையும் அது அடியேனுக்காக நினைத்துறலும் என்று சொல்லிவிட்டு 50 என்ன சொல்றாரு? அதுவும் என்று சொல்லல, அதுவே. அதுவே. அப்ப நம்ம எதை பிடிச்சு கொள்ளணும்? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், பவுல் சொல்லுவார், அந்த யூரோ கிளியோன் என்று சொல்லுகிற பயங்கர புயல் காற்று பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போன நேரத்தில் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். நடந்துச்சா? அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? இன்றைக்கு வரைக்கும் நடக்குதா? நடக்குதுங்க. அவர் சொன்னார், தலையில் இருக்கிற ஒரு தலை முடி கூட தரையில் விழுந்து போவதில்லை என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய திட்டத்தையும் அவர் எப்பொழுதுமே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதை 119 அந்த 49 50 தொடர்ந்து 76வது வசனத்தையும் கூட நீங்க கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. 76 verse 76, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த வாக்கின்படி. திருப்பி திருப்பி எந்த இடத்துக்கு வருகிறார் பாருங்களேன். அதாங்க ரேமா. ஒரு ரேமா வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்துட்டாருன்னா, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம எங்க தான் கொண்டு வந்து நிறுத்துவார் தெரியுமா? அந்த ரேமாவில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதாங்க நமக்கு மையப்புள்ளி. சங்கீதம் 119 77 76, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த வாக்கின்படி. அதை 49 சொன்னாரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சொன்னாரே, அதே வசனத்தை 76 நினைவுபடுத்துகிறார். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உமது கிருபை என்னை தேற்றுவதாக. தேற்றுவதாக. அப்பா தேற்றிட்டாருன்னா, அப்பா கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டாருன்னா, எத்தனை பேருக்கு பெற்ற தாய் தகப்பன் இருக்கிறாள்னு எனக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ, நான் சொல்லுவேன், எனக்கு எத்தனையோ தகப்பன்மார் இருக்கிறார்கள், எத்தனையோ தாய்மார் இருக்கிறார்கள். ஆனால் என்ன பெற்ற ஒரு தாய், ஒரு தகப்பன், அவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கும் மற்றவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. ஆகவேதான் தேவனே என்ன சொல்கிறார், ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்றுவது போலவே பாட்டை கேட்டு கேட்டு கேட்டு. தவறு கிடையாது, அருமையான ஒரு பாடல். ஃபாதருடைய அநேக பாடல்கள்ல மிக சிறப்பான ஒரு பாடல், ஒரு தாய் தேற்றுவது போல. அப்படின்னா அது சரிதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதனாலதான் எப்பொழுதுமே வேதத்தின் கண்ணாடி வழியாகத்தான் நாம் உலகத்தையோ சூழ்நிலைகளையோ நபர்களையோ நாம் பார்க்க வேண்டுமே அல்லாமல், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல, முதலாவது தேவனை பார்த்துட்டு தான் கோலியாத்தை பார்க்கணும். கோலியாத்தை பார்த்துட்டு தேவனை பார்த்தோன்னா தேவன் சுண்டக்காய் மாதிரி தெரிவார். தேவனை பார்த்துட்டு கோலியாத்தை பார்த்தோன்னா கோலியாத்து ஒரு சுண்டக்காய் மாதிரி தெரியும். ஆனால் நம்முடைய தவறு, நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருப்பதனால்தான் தேவனே நமக்கு கடைசியில் எப்படி தெரிகிறாரு? சுண்டக்காய் மாதிரி. தாவீது செய்தது அதுதான், நாம் செய்ய தவறுவதும் அதுதான். தாவீது முதல்ல தேவனை பார்த்தான். அப்ப இந்த வேத வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 119 76, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. 77 கூட பார்த்துருங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. பின்பகுதி, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன. இந்த 119ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அதிகமாக வேதத்தை வாசிங்க. கடந்த நாட்களில் சொன்ன கொஞ்சம் சத்தமா, நம்ம காதில் கேட்கிற அளவுக்காயிலும் சத்தமா வாசிங்க. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி.
ஒருவேளை அப்படி வாசிக்க முடியவில்லையா, ஆடியோவில் அந்த வார்த்தைகளை கேளுங்க. கேட்டுக்கொண்டே திருவசனத்தின் மேல கவனத்தையும், காதில் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள ஒன்று. ஒரு கேள்வி சொல்லி பதிலும் நான் சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமியில தம்முடைய ஊழியத்தை அவர் துவங்கின பிறகு, அதாவது 30வது வயதில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். மத்தேயு 3, லூக்கா 3ஆம் அதிகாரங்களில் பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. அவர் செய்த முதல் ஊழியம் என்ன, அல்லது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை என்ன? இயேசுவை குறித்து மேலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆனால் இயேசுவிலிருந்து புறப்பட்ட சத்தம் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 முறை சாத்தான் அவரை சோதிக்கிறான். அந்த 3 முறையும் இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எழுதியிருக்கிறதே, 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 எழுதியிருக்கிறதே. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன்.